எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து நான் பேச போற ஒரு அனிமே ரெக்கமெண்டேஷன்னா, அது ஒன் பஞ்ச் மேன். யாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் ஒன் பஞ்ச் மேன் பார்க்கணும்? முதல்ல அனிமே ஏன் பார்க்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா, அதில இருக்க ஸ்டோரி வந்து வேற எதுலயுமே இருக்காது. ஏன்னா, அந்த அளவுக்கான ஸ்டோரி டெல்லிங், கேரக்டர் டிசைன்லாம் அதில இருக்கும். அதில எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு அனிமேனா ஒன் பஞ்ச் மேன். மோஸ்ட்டா ஏன் புடிச்சிச்சுன்னா, அதில இருக்க காமெடி எசன்ஸ். காமெடி எசன்ஸ் மீன்ஸ் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த அனிமே. ஏன்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். இப்ப யாராவது அனிமே பார்க்குறேன்னு இருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒன் பஞ்ச் மேன்லயே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா, அது வந்து டீப்பான ஸ்டோரி லைன் அந்த மாதிரிலாம் போகாது. உங்களுக்கு அது பார்க்கோனே பிடிக்கும். பிடிக்கும் மீன்ஸ் நீங்க ஒரு ஒரு எபிசோடு பார்க்க பார்க்க சிரிச்சுட்டு ஜாலியா இருப்பீங்க. ரொம்ப டீப்பா ஒரு ஸ்டோரி போய் உங்கள அழுக வச்சு எமோஷனலா தாக்கி அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டானுங்க. இந்த அனிமே வந்து எத பத்தினா, லைக் மத்த அனிமையே கலாய்க்கிறது தான். உண்மைய சொல்ல போணும்னா. அந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு ஸ்டோரிய. ஃபர்ஸ்ட்டு ஒன் பஞ்ச் மேன் பேர்லயே தெரியும். தம்பி எல்லாரையும் ஒன் பஞ்ச்ல முடிச்சுருவாப்படி. மோஸ்ட்லி கதை இப்படிதான் ஆரம்பிக்கும். ஒரு சூப்பர் ஹீரோ வில்லன் அடிச்சு காப்பாத்தணும். அத இவங்க எப்படி கலாய்க்கிற மாரி கொண்டு போறானுங்க. அதுதான் இந்த மொத்த கதையும். கேரக்டர் டெப்த் ஒருத்தனையும் பத்தி பேசணும்னா, இப்ப ஒன் பஞ்ச் மேன் அவனே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றோமா? அவன் பேரு வந்து சைத்தாமா. கிட்டத்தட்ட ஒரு நம்பளமா தான்னு வச்சுக்கங்களேன். அவனுக்கு பவர்லாம் எதுவும் கிடையாது. இதில புடிச்சு போனதே அதனால தான். ஏன்னா, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இது எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பா, அம்மா யாரும் சூப்பர் ஹீரோவும் கிடையாது. இவனும் சூப்பர் ஹீரோ பொறந்ததுலேருந்துலாம் கிடையாது. இவன் ட்ரெயின் பண்ணி அத கொண்டு போயிருப்பான். அதான் பேசிக். ஒரு அவுட்லைன்னே வச்சுக்கங்களேன். இவனா ட்ரெயின் பண்ணி அவன் பவர கெயின் பண்ணி எல்லாரையும் ஜெயிப்பான். ஃபர்ஸ்ட்டு இந்த இவன் இருக்கிற ஊர்ல வந்து எல்லாருமே பவர்ஸோட இருப்பாங்க. எனக்கு என்ன கேட்டா எல்லாரும் சூப்பர் பவரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல பவரே இல்லாம பொறந்தவர் தான் நம்ப ஆளு. சிட்டீஸ் நேம்லாம் செம காமெடியா இருக்கும். அது சொல்லவே தேவையில்ல. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில மொத்தம் சீசன் 1, சீசன் 2 2 சீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு சீசன்ல ஒரு 9 எபிசோட் வரையும் இப்படிதான் போகும். "என்னடா கதைய இப்படி சொல்லிட்டேன், எங்களுக்கு போர் அடிக்குமா?" அப்படின்னா போர்லாம் அடிக்காது. அந்த வில்லன்ஸையும் காமெடிங்கும்போது இவன் எப்படி அவங்கள கொல்றான். இது மொதற்கொண்டு காமெடியா தான் இருக்கும். இவன் கூட வந்து ஒருத்தன் இருப்பான். அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் பார்க்க உங்களுக்கு போர் அடிக்கும். நீங்க எதனா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு சீசன் மொத்தம் 9 எபிசோட் மொத்தம் 9 இல்ல ஒரு 12 எபிசோட். 9 எபிசோடு வரையுமே இப்படிதான் போகும். ஒன் பஞ்ச்ல அந்த மாரி போகும். மீதி கடைசி 2 எபிசோட் அதில ஃபைட்டு செமையா இருக்கும். நிச்சயமா சொல்றேன். அந்த ஃபைட் பார்த்தா உங்களுக்கே புரியும். என்னடா இவ்வளோ பில்டப் குடுக்குறான் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சிம்பிளா நீங்க வேணா அந்த ஃபைட் பாருங்க. அதில வேணா ஒரு ஒன் பஞ்ச் மேன் இருக்க மாட்டாரு. அவர் வந்து பஞ்ச் மேனா தான் இருப்பாரு. ஒன் பஞ்ச்ல இருக்க மாட்டாரு. ஏன்னா வில்லன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பான். அந்த ஃபைட்டுமே நல்லாருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்து சீசன் 2. சீசன் 2 அது என்ன கேட்டா, சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆனா காமெடிக்கு குறை இல்ல. என்ன கேட்டா அனிமேஷன்ல மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன் இப்ப அனிமேஷன பத்தி பேசுறேன்னா, தம்பிக்கு சீசன் 3ன்னு ஒண்ணு வந்தது. அத தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வேணான்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதில அனிமேஷன் இப்ப ஃபர்ஸ்ட்டு 2 சீசன் சொல்லியிருந்தேனாயா அனிமேஷனு. அத கம்பேர் பண்ணும்போது சீசன் 3 கிட்டத்தட்ட இப்ப நீங்க 100ல வச்சுக்கங்க. சீசன் 1, சீசன் 2 அனிமேஷன்னா, கடைசியா 3ஆவது சீசன் வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களால ஒரு 10% கூட குடுக்க முடியாது மாத்தி. அந்த அளவுக்கு கேவலமா பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலா நல்ல ஸ்டோரி. ஏன்னா சீசன் 1, 2 வந்து கலாய்க்கிறது தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் அத பார்த்து புடிச்சு போனவங்க தான் அவங்க ஸ்டோரி பக்கட்டு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டோரி பக்கட்டு போயிட்டாங்களே, அடுத்து காமெடி இருக்காதா? அப்படி எமோஷன் இதெல்லாம் வருமா? வந்துருமா? அப்படின்னா வராது. இப்போ ஒன் பஞ்ச் மேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 70% காமெடி தான் இருக்கும். ஏன்னா காமெடி படம் எல்லாமே காமெடியெல்லாம் கொண்டு போக முடியாது. சில நேரத்தில எமோஷன சொல்லணும், சில கருத்துக்களும் சொல்லி ஆகணுமா, அந்த மாரி இவங்களும் சில கருத்து சொல்லியிருப்பாங்க. அது நல்ல கருத்து தான். அதுவும் இல்லாம கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் அதில தான் நடக்கும். அப்பதான் அவங்களுக்கு நம்மள ரொம்ப புடிக்க ஆரம்பிக்கும். இல்லையா? சும்மா இவன் என்னடா ஒன் பஞ்ச்ல அடிக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால தான் அந்த மாரி ஸ்டோரியும் நல்ல இதுவும் பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும். ஆனா மேக்ஸிமம் காமெடி செம்மையா இருக்கும். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க வில்லன்ஸ்ன்னு பார்த்தா, அவங்கள பார்த்து நீங்க மேக்ஸிமம் பயப்படுறத விட சிரிக்க தான் ஆரம்பிச்சுருவீங்க. கிட்டத்தட்ட பாவம் வந்துரும்னா பார்த்துக்கங்க. ஏன்னா, இப்ப முன்னாடி நீங்க மத்த அனிமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, வில்லன் வந்தான்னா, ஹீரோவ பார்த்து பாவமா இருக்கும். ஐயோ! இவன் எப்படி தப்பிக்க போறான்? எப்படி அடிச்சு ஜெயிக்க போறான்? அப்படின்னு இருக்கும். ஆனா, நீங்க ஒன் பஞ்ச் மேன் வந்துட்டீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட். ஐய்யயோ! இவன் எப்புட்றா சைத்தாமாட்டின்னு தப்பிக்கப்பான்? ஐயோ! இவன் அடிச்சா ஜெயிச்சுருவானா? இல்ல ஒரு அடியாவது தாங்குவான்? அப்படின்ற கண்டிஷனுக்கு போயிரும். அதான் இது வந்து எல்லா அனிமேக்கும் ஒரு ஆப்போசிட் வேன்னே வச்சுக்கலாம். ஏன்னா மத்த அனிமேலாம் வச்சுக்கங்களேன், ஸ்டார்ட்டிங்லேருந்தே வீக்கா காட்டுவானுங்க. இவன எப்புட்ன்னா, இவன் எல்லாரையும் ஒதுக்குவானுங்க. பாவம் வர மாரி காட்டுவானுங்களா, ஒரு தடவ ஒரு ஹை பீக் பாயிண்ட் அடிச்சு வில்லன தோற்கடிச்சா, அந்த ஒரு மொமெண்ட் நம்மளுக்கு புடிக்கும். ஆனா, அந்த ஒன் பஞ்ச் மேன் பார்த்தீங்கன்னா,
சிரிப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு பிடிக்கும். எப்படி பிடிக்க வைக்கிறாங்கன்னா, டார்ச்சர் பண்ணுவானுங்க. பேசி பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவன, "இவன எப்படியோ அடிச்சு கொல்லுடா" அப்படின்னு சொல்ற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. அப்ப தலைவன் வந்து கரெக்ட்டா ஒரு ஓடு ஓடுவாப்புடி. அப்ப நம்மளுக்கு ஒரு பீக் மூவ்மெண்ட் ஆகும். அது செம்மையா இருக்கும். அதனால தான் எனக்கு மேக்ஸிமம் இது பிடிச்சது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டான ஒரு அனிமி அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுக்கலாம்ங்க. ஆப்போசிட்டான அனிமே தான் இதுக்கு. எல்லாரையும் கலாய்ப்பாப்புடி. நல்லா போகும். சீரியஸா ஒர்த் வாட்சிங்க. கண்டிப்பா ஒரு தடவ பாருங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஜாலியாவும் இருப்பீங்க. அதே மாரி இது நம்ம லைஃப்பையும் ரெப்ளிகேட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். எந்த மாரி அப்படி சொல்றேன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நெனைப்போம்? ச்சே! இவன்லாம் நம்ம ஒரு ஆளா? இவன ஒரே அடில தூக்கி அடிச்சுருவேன்டா! அப்படின்ற ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும். ஆனா நம்ம பண்ண முடியுமா? இப்ப மேனேஜர பார்த்து, "போக்கா மக்கா உன்ன தூக்கி அடிச்சுருவேன்" அப்புட்ன்னா போய் நின்னு அங்க போய் நின்னு அடிக்க முடியுமா? ஆனா நீங்க ஒன் பஞ்ச் மேன் பார்த்தீங்கன்னா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். "அப்பத்தா இவ்வளோ பேசுனல்ல, அவன் தான் நீ காலிடா" அந்த மாரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ஒரு அந்த நேரத்தில ஒரு சந்தோஷத்த கொடுக்கும் பார்த்தீங்களா? அது தம்பி வந்து ஒரு எபிசோடும் குடுத்துக்கிட்டே இருப்பாப்படி. நீங்க ஜாலியா பார்க்கலாம். இப்ப நீங்க மூவிஸ் நெறையா பார்க்கலாம். ஆனா மூவிஸ் நெறையா பார்த்தீங்கன்னா, சில இடத்துல கடுப்பா இருக்கும். "என்னடா சீரியஸாவே போறீங்க? நானே என்ஜாய் பண்றதுக்கு தான் வரேன்." அப்படின்ற மாரி இருக்கும்போது, நீங்க இத எடுத்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்க போற கதையும் எப்படி இருக்கும்னா, சிரிப்பா தான் போகும். உங்கள வந்து ரொம்ப "என்னடா இது கதை எப்படி போகுது?" அப்படின்னு சலிக்க வைக்கிற கதையா இருக்காது. சிரிப்பான ஒரு ஜோக் பண்ற கதையா தான் இருக்கும். அண்ட் இதில இருக்க கேரக்டர்ஸுமே செம்ம காமெடியா இருக்கும். எல்லா ஒன் பஞ்ச் மேன் அதாவது சைத்தாமா கேரக்டர் மட்டும் காமெடியா இருக்காது. அவன சுத்தி இருக்க எல்லா கேரக்டருமே அதுக்கேத்த டெப்த் இருக்கும். அவங்க பண்ற காமெடியுமே நல்லாயிருக்கும். அவனோட டெப்த்துங்கிறது நல்லாயிருக்கும். அவனுக்கு பின்னாடி எழுதப்பட்ட ஸ்டோரீஸுமே நல்லாயிருக்கும். இது இது காமெடி படம். இது ஃபுல்லா காமெடியா இருக்கும். இதில ஸ்டோரி இருக்காதுன்னு மட்டும் நெனச்சிறாதீங்க. இதில இருக்க ஸ்டோரியுமே சூப்பரான ஸ்டோரி. ஆனா என்ன காம்ப்ளிகேட்டான ஸ்டோரி கிடையாது. நீங்க சிம்பிளா பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு ஸ்டோரி தான் இது. ஸோ இதையுமே நீங்க கிராஸ் செக் பண்ணலாம். இந்த ஒன் பஞ்ச் மேன்ங்கிறது ஒரு ஸ்டார்ட்டிங் ஆஃப் அனிமேன்னு தான் நான் பார்ப்பேன். இதில வந்து காம்ப்ளெக்ஸா எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்க மாட்டானுங்க. ஒரு ஸ்டார்ட்டிங் அனிமே. எனக்கு இது சும்மா பார்க்கணும்ப்பா, டைம் பாஸுக்கு பார்க்கணும் அப்புட்ன்னா, நீங்க இந்த ஒன் பஞ்ச் மேன பார்க்கலாம். இந்த அனிமே தமிழ் டப், இங்கிலீஷ் டப், ஜாப்பனீஸ் எல்லாமே இருக்கு. நான் மேக்ஸிமம் நான் சொல்றது என்னன்னா, ஜாப்பனீஸ்ல பாருங்க. சப் வந்து இங்கிலீஷ்ல இருக்கட்டும். அந்த வாய்ஸ் அதெல்லாம் ஜாப்பனீஸ்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் சிரிப்பேன். அந்த வாய்ஸ் வந்து இந்த கேரக்டருக்கு ஒத்து போற மாரியே இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அது சிரிப்பும் வரும். ஸோ முடிஞ்சா ஜாப்பனீஸ்லயே பாருங்க. சப் வந்து இங்கிலீஷ். அது முடிஞ்சா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா தான் இருக்கும். என்னடா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. இல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க சப்டைட்டில் பார்த்து படிச்சுப்பாங்க. இல்ல எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, தமிழ்ல பார்க்கணும்னா தமிழ்லயும் பாருங்க. நல்லா தான் இருக்கும். கிரன்ச்சி ரோல்ல அவைலபிளா தான் இருக்கு. கிரன்ச்சி ரோல் எனக்கு அங்கலாம் போ முடியாது ப்ரோ அப்படின்னா, மியூஸ் ஏசியா யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனல்ல மியூஸ் ஏசியான்னு ஒரு சேனல் போகும். அதில போய் பாருங்க. அதுலயுமே ஃப்ரீயா தான் இருக்கு. 3 சீசனுமே அவைலபிளா இருக்கு. பார்த்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஒரு அனிமையோட நான் வரேன். இந்த அனிமைய நீங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாரி இது என்னோட மொத வீடியோ. உங்களுக்கு புடிச்சிருக்கு, நல்லா பேசுறப்பா அப்டின்னா சந்தோஷமா ஒரு கமெண்ட் குடுங்க. இல்லடா கேவலமா பேசுற, இனிமே யூடியூப் சேனல் பக்கமே வராத அப்டின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னன்னு பார்த்து முடிஞ்சா திருத்திக்கிறேன். அப்புறம் பாய்.